Hello guys, welcome to Get the Star Vlogs. Get the Star vs Wild நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். சம்பவம் இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப கரண்டா கெத் ஸ்டார் காட்டுல தான் இருக்கோம். கெத் ஸ்டார் காட்டுல சரியான ஒரு வேட்டை போட போறோம். கெத் ஸ்டார் காட்டுல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் பண்ண போறோம் எல்லாமே பாருங்க. மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. வீடியோ வேற லெவல் ஆடி போலியா இருக்கு மக்கா. இந்த காட்டுல என்ன இருக்குன்னா மானு, முயல், காடை, கௌதாரி, யானை, புலி, சிங்கம் எல்லாமே இந்த காட்டுல இருக்கு. அது மட்டும் நம்ம வந்துட்டு அந்த காட்டை வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போறோம். நம்ம நிறைய வந்து பூச்சி புழு எல்லாம் முடிச்சு சாப்பிட போறோம். இந்த காட்டுல பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் நம்மள அட்டாக் பண்ணலாம். ஆனா எப்பவும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மச்சான் பாத்தீங்களா, எங்களுக்கு தேவையான திங்ஸ் நாங்க ஒரு பேக் ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். பியர்கில்ஸ் மாதிரி நாங்க இப்போ ஒரு வேட்டையை வந்து தொடர போறோம். பியர்கில்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இங்க பாருங்க மக்கா, இந்த இடத்துல எங்களுக்கு வானத்தை பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றி எல்லா பகுதியிலும் பாத்தீங்கன்னா மரங்கள், காடு எல்லாமே இந்த இடத்த மூடி இருக்கு. அதனால எதுவுமே எங்களால பார்க்க முடியாது இந்த டைம்ல. ஆனாலும் நாங்க இப்ப எப்படி இந்த இடத்துல வந்து இறங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்ல தான் இறங்கணும். கெத் ஸ்டார் யூடியூபர்ஸ் ஒரு 2 பேரு ஹெலிகாப்டர்லாம் வந்து இறக்கிட்டு போனாங்க. இனி 24 மணி நேரம் கழிச்சு இதே ஸ்பாட்ல அவங்க வந்துருவாங்க. அந்த 24 மணி நேரம் இந்த காடு ஃபுல்லா சுத்தி என்னெல்லாம் அனிமல்ஸ் இருக்கு, என்னெல்லாம் நாங்க சாப்பாடு எதுவுமே எடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃபன் பாக்ஸ்ல ஒரு சின்ன ஒரு சிறிதளவு உணவு மட்டும் தான் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை வச்சுட்டு தான் நாங்க இங்க பிழைப்ப இந்த நாள்ல ஓட்ட போறோம். என்னென்ன நடக்க போகுது, எப்படி நடக்குதுன்னு பாக்கலாம் கைஸ். வாங்க போலாம். தண்ணிக்கு வேணும்னா பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அதுதான் தண்ணி குடிக்க போறோம். வாங்க பாக்கலாம். சரி மச்சான், இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வித்தைகள், மல் யுத்தங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆமா, ஏன்னா சிங்கம், புலி, கரடி எல்லாம் வரும்போது நம்மள வந்து பாதுகாத்துக்க வந்து நிறைய தற்காப்புகளை வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் மச்சான். ஃபர்ஸ்ட் இங்க பாக்கணும், இங்க பாக்கணும், இங்க பாக்கணும், இங்க பாக்கணும். சரியா? ஆமா, நம்ம என்ன பண்ணணும், ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் இல்ல ஒரு ஸ்குவாட் மாதிரி நம்ம கண்ணு எல்லா இடத்துலயும் நோட்டம் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி விடலைன்னா நம்மள ஏதாவது ஒரு விலங்கு நோட்டம் விட்டுரும். நம்ம இப்ப பயிற்சி தான் எடுக்க போறோம், சண்டை பயிற்சி எடுக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டை என்னடா அது, என்னடா உழுது, என்ன இல்லாம உழுது. இந்த சண்டை பயிற்சிக்கு முன்னாடி நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் கட்டிட்டேன்டா. எப்பா கட்ட இல்ல, இப்படி கட்டும் பரம்பரை சொத்துடி இது. எப்படி கட்டுதான் பாருங்க, வேட்டி கட்ட சொன்னா பாவாடை கட்டிட்டு இருக்கான். என்னடா பயிற்சி தேவைடா, பயிற்சி தேவை. இப்ப வந்து முதலாவது எந்த அனிமல்ஸ் எந்த நேரத்துல வேணாலும் அட்டாக் பண்ணலாம். எப்போதும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் மக்கா. Welcome to Get the Star Vlogs. என்னடா பண்ற? இங்க பாருங்க, டேய் புல்லு ஆயுதம். சிங்கத்துக்கு புல்லு ஆயுதமா, புலிக்கு புல்லு ஆயுதமா, இன்னொருத்தவன் சொல்றான் புலிக்கு புல்லு ஆயுதம். இந்த சின்ன இந்த குச்சியினால ஒரு மிருகத்தை அழிக்க முடியும்னா உங்களுக்கு நம்ப முடியுமா? ஏன்னா இந்த குச்சியை என்ன பண்ணுவோம், வாயில வச்சு கொளுத்திடுவோம். கொளுத்தி மிருகம் வந்ததுன்னா இப்படியே போவோம். என்ன சொல்றோம், அதுக்கு இந்த குச்சியை வச்சு இந்த மிருகத்தை வெட்டிடுவோம். சரி, இப்ப நம்ம பிராக்டிஸ் எடுப்போம். சரி, என்ன மிருகம் வந்தா அது என்ன எழுந்து 2 கால்ல வச்சுட்டு ஒன்றை என்ன கும்புவா பண்ண போது வேண்டா. சரி, நான் சிலையை கழு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ் எடுப்போம். யா 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 மண்டை கிண்டலாம் அடிக்கிறாரே. இந்த கம்பல வந்துட்டே இருக்கு. சரி மச்சான், நல்லா எங்க எங்க பேக்ல பாரு, நானும் உங்க பேக்ல பாக்குறேன். காட்டு பண்ணி வருதான்னு பாரு. சரியா? இல்ல கடிச்சா காட்டு பண்ணி கடிக்கின்றா. அதை மட்டும் ரெடியா பாரு. இந்த காட்டுல நம்ம பழகிறதுக்கு நம்மளுக்கு போதுமான அளவு பயிற்சி தேவை. அதனால இப்ப நம்ம பயிற்சி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் யா. இவன் பயிற்சி தான் செய்யல ஃப்ரெண்ட்ஸ், என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்கான். யா பண்ணல. யா 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 யா. சரி, இனி நம்ம கால்களுக்கு பயிற்சி தேவை. கொஞ்சம் பின்னாடி போனா நல்லா இருக்கும். கொச்சு கடிக்கிறது நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள போய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நல்லபடியா நம்ம கைகளோட பயிற்சியை முடிச்சாச்சு. இனி நம்மளுக்கு கால்கள் பயிற்சி தேவை. ஆன் பண்ணிட்ட வீடியோவை. இனி நம்மளுக்கு கால்கள் பயிற்சி தேவை.
ஃபர்ஸ்ட் கால் நம்ம லைட்டா வார்ம் அப் பண்ணுவோம். இங்க பாடுறா, இந்த கொசு எனக்கு கடிச்சிச்சுடா. மச்சான் கொசுக வால்ல இருக்கண்டா. சரி இந்த கொசு எல்லாம் பார்த்துட்டு இருந்தா சரியாவாது. என்ன பாசிட்டிவா இருக்கும்? என்ன பாசிட்டிவா இருக்கட்டும், நான் சொல்லியே முதல்ல கேளு. சரி சரி. கால் இப்ப நம்ம கால்கள் பயிற்சி தேவை. அதனால முதலாவது இத தெரிஞ்சா காட்டுக்கு நம்ம விளாக் எடுக்க வந்த மாதிரி தெரியல. நீ பண்ணல யா யா என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? கைக்கும் காலுக்கும் சூப்பர் பவர் வந்தாச்சு. பண்ணல. சரி கால்கள் கால்கள் கால் வேறட்டு கையை தோட்டு. சூப்பர் 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 நைஸ் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். கமான் கை 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 கை. கமான் கமான் உன்னால முடியும். உன்னால முடியும். நீ தோத்து போகாத. வேசி வேசி நான் வேசி சொன்ன மாதிரி கட்டு. வேசி வேசி. சீட்டா வந்து வீடியோ போற போயிரும். யோ 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 இது இத பாக்கும்போது தெரியுமா இருக்கு? ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல கேமரா வச்சுட்டு போன் நிக்க வச்சிருவான். 500 மீட்டர் ஓடுவது எப்படின்னு பாக்க போறீங்க. ஓடிட்டு வந்து 500 மீட்டர் அந்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம காடான பகுதிகள்ல நம்ம தீவிர பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கோம். எங்களோட பயிற்சி நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருக்கோம் நாங்க நம்புறோம். கொசு வர கடிக்குது. ஒரு புகைமூட்டத்தை போடுவோமா? இந்த நேரத்துல புகைமூட்டத்துக்கான தேவையான பொருட்களை நான் கொண்டு வந்திருக்கேன். யானை விரட்டுறதுக்காக நாங்க வெடி பத்த வைக்கிறோம். கொசு யானை திங்கிற போட்டோமா? கேமரா எடுக்கொண்டு கேக்குறேன். கொசு கடிக்கல காரில வச்சுக்கிறோம். இந்தா நேர்படி வச்சுக்கோ. என்ன மச்சான்? இது பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர்ல ஒரு மந்திர கோல் வரும்ல, அதே மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ ஏதாவது கொசு வந்துட்டு நம்மளை கடிக்க வந்துச்சு அப்படின்னா சுத்தி சும்மா கசுன்னா போதும், அந்த கொசு மயங்கி கீழே வந்துடும். எப்படி மச்சான்? டேய் என்ன மட்டும் பார்க்காதடா, சுற்றி பாருடா. எந்த நேரத்துல வேணாலும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிறதுலே பெரிய அனிமல் நீ தான். உன்னை தவிர வேற யாரும் அட்டாக் பண்ண போறா? நீ ஏதாவது அனிமலை பிடிச்சி கடிக்காம இருந்தா சரிதான். அப்புறம் பார்த்துக்கோ, ப்ளூ கிராஸ்ல பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி வா நம்ம வேட்டையை தொடருவோம். வா வேட்டையை தொடருவோம், வேட்டையை தொடருவோம். குனிஞ்சு வா குனிஞ்சு வா குனிஞ்சு வர. இந்த காடான பகுதிகள்ல இங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. இங்க ஒரு கம்பு இருக்கு. இங்க பாருங்க மக்களே, வந்துட்டு பாம்பு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா பாருங்க எவ்வளவு அடம்பா இருக்குன்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோகை அமைந்திருக்கு. இந்த கோகையில பல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அழகான ஒரு கோகையா இது கருதப்படுகிறது. இப்ப வந்துட்டு நாங்க எப்படியோ அதே மாதிரிதான் எங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவும் அப்பா அப்படின்னாங்க போல. அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இங்க வந்து வேக எடுத்து போட்டுறதுக்காக அவங்க ஒரு கூடாரத்தை போட்டு வச்சிருக்காங்க. அப்பயே எங்க கையில ஒரு மேப்பை கொடுத்து இந்த மாதிரி இந்த வழிக்கு போய் பாருங்க, நாங்க வாழ்ந்த இடம்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. மக்களே, இந்த இடத்துல எனக்கு சரியா பசியா இருக்கு. அதனால நான் இப்போ ஒரு அட்டையை பிடிச்சி சாப்பிட போறேன். இங்க பாருங்க மக்களே, இதான் அந்த அட்டை. இந்த அட்டை வந்து பாத்தீங்கன்னா சுமார் 15 சென்டிமீட்டர் லாங்கா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு பாருங்க, என் நண்பன் பாதி நான் பாதி சாப்பிட போறேன். இப்ப ஐயோ சுட்டுட்டேனா, சாரிப்பா. சாப்பிடவே போறோம், சுட்டா என்ன? அந்த அட்டையை வந்து நாங்க சுட்டு சாப்பிட போறோம். சுட்டுறதுக்கு எங்களுக்கு பொதுவாக என்னன்னா, ஆடு பலி கொடுக்கும் போது கழுத்துல அப்படி வைப்பாங்கல்ல, அதுங்க. அது மாதிரி நான் நண்பன் இப்ப பலி கொடுக்க போறேன். நீ தான் பலி கொடுத்துட்டியா ஆல்ரெடி. கைஸ், இப்ப வந்து இன்னொரு அனிமல்ஸ் இன்னொரு விலங்கு அட்டாக் பண்ண நாங்க ரெடியா தான் இருக்கோம். நாங்களாவே வாலண்டியரா எந்த ஒரு அனிமல்ஸ் அட்டாக்கே பண்ண மாட்டோம். அது வந்து எங்களை என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்தா வச்சு இப்படி சூடு வைப்பான். இதை வச்சு சூடலாம் மாட்டேன். அது நீதான் கொசு விரட்டுவ. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கொசு விரட்டும்.
இந்த நேரத்துல நாங்க எந்த விலங்கு, அதாவது எந்த பறவை மற்றும் விலங்கு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னா ஒரு யானை வர நாங்க ஆசைப்படுறோம். ஏன்னா யானை எங்க கூட நல்ல சுகமா விளையாடும். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு இப்ப மயில், எங்களுக்கு இப்ப கண்டிப்பா மயில பாக்கணும். அந்த மயில பாக்குறதுக்காக நாங்க புதுசா ஒரு கிட்டார், நாங்க இந்த கிட்டார் போட மயில் வரும். என் நண்பன் கிட்டார் போட போறோம், நாங்க நடனம் ஆடி பாடி மகிழ போறோம். கிட்டார் ஆன் பண்ணிக்கலாம். டிஜே நடனத்தை போடுவோமா? ஒரு பாட்டை போட்டு விடலாம். மயில நாங்க இப்ப எப்படி கூப்பிடுவோம் மட்டும் மயில வந்து நான் கூப்பிட்டு மைக்கு இங்க இருக்கு. அதவே நீ கிட்டார் வச்சுக்கிறீங்க, மைக் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் கிட்டாருக்கு ஒரு பூஜையை போட்டுப்போம். மயில இப்ப நம்ம கூப்பிட போறோம். லெட் சிங் எ சாங். போடு கிட்டார், நீ பாட்டு போடு. ஆடுல ஸ்பீட் ஆடு. இருங்க மாத்திக்கிறேன். இது கரெக்ட் ஆயிடல வீடியோ. அது கரெக்ட் அடுத்து தட்டுப்படியுது. கால்லாம் அரிக்கிறோம். இந்த மாதிரி பிபி எல்லாம் ஊதாத, பாம்பு வரும். அப்படியா? ஆமா. சும்மா பாம்பு திரும்புற இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் கேரி. அப்படியா? வேலன்றானு பாம்பு நம்ம தலையில வந்து விடலாம். பாம்பு காது கேட்க. பாம்பு மற்ற இதுக்கு பேர் என்னது? சவுண்ட்ல வைப்ரேஷன் அடிச்சோம். இந்த வைப்ரேஷன்லயே பாம்பு வந்துடும். அதனால கொஞ்சம் அமைதியாரு. இப்ப வந்து 22 மணி நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்ப எங்களோட பயணம் சூப்பரா வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இப்ப வந்து விலங்குகளை நாங்க இதுவரை பாக்கல. விலங்குகள் அதிகமா இருக்கு. அடுத்த வீடியோல நாங்க விலங்குகளை எல்லாம் கண்டிப்பா காட்டுவோம். இப்ப நாங்க எங்க ஹெலிகாப்டர் வர டைம் ஆயிடுச்சு. நாங்க அதனால எங்க ஹெலிகாப்டருக்கு இப்ப கால் பண்ண போறோம். ஹெலிகாப்டர் நம்பர் சொல்லுடா. 638133 blah blah black. ஹலோ சார் கேக்குதுங்களா சார்? ஓகே சார், சிக்னல் கிடைக்கல சார். தூக்கி முடியவா சார்? இப்ப கேக்குதா சார்? நீங்க டவர் கிடைக்கல, கொஞ்சம் நீங்க போவோம். ஓகே என்ன சார், கேப்டன் ரக்ஷனுக்கு என்ன லீவா? ஓ கேப்டன் ஆகாஷ் பேசுறீங்களா? சார் நாங்க இப்ப ரெடியா இருக்கோம் சார். ஆமா சார், அதே ஸ்பாட் தான் சார். அதே ஸ்பாட் தான். ஆமா ஆமா சார். ஓகே தேங்க்யூ சார். சீக்கிரமா வந்துருங்க சார். எங்களால ரொம்ப நேரம் டார்கெட் பண்ண முடியல. கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதிகமாக காட்டு விலங்குகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரமா சார். வரும்போது கொஞ்சம் பானிபூரி வாங்கிட்டு வந்துருங்க. நாங்க சாப்பிடவே இல்லை. என்னடா காட்டுல இருந்து எப்படியா தப்பிச்சு போனோம்டா சார். சிக்னல் உங்களுக்கு ஒரு நெருப்பு கொளுத்து இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது வேற என்ன வேணும் சார்? இந்த ஸ்பாட் இது என்ன? கெத்து ஸ்டார் காடு, கோமாப்பட்டி மலை சார். கெத்து ஸ்டார் காடு. ஆமா சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சீக்கிரமா வந்துருக்கு சார். அதிகமான காட்டு விலங்குகள் அதிகமா வந்துட்டு இருக்கு சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மக்கா, காட்டு விலங்குகளை எல்லாம் அடுத்த வீடியோல காட்டேன் சரியா? அதனால மறக்காம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோ வரும். நிறைய எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ எல்லாம் போடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்னென்ன vlog எடுக்கணும் நீங்களே சொல்லுங்க. ஏற்ப ஒரு வீடியோவை நாங்க எடுத்து ரிலீஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல வீடியோ அப்படி இப்படி இருந்தாலும் போக உங்களுக்கு வேற லெவல்ல பண்ணலாம், அல்டிமேட் பண்ணலாம் நமக்கு வீடியோல கொண்டு வரோம். சோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலரா. மறக்காம நம்ம அடுத்து என்ன vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கூலி நம்பர் 123 போடுங்க கமெண்ட்ல. ப்ளூ கார்ட்டை தட்டி விடுங்க. கெத்து பாய்ஸ்னு கமெண்ட் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.